கணேசபுரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஆறுமுகன் கல்விச்சுடர் அறக்கட்டளை நிறுவனத்திலிருந்து நாங்கள் இங்கு வருகை தந்துள்ளோம். 2024ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 22ஆம் தேதி எங்களது நிறுவனம் உத்தியோகபூர்வமாக தொடங்கப்பட்டு இன்று 4 மாதங்களாக தொடர்ச்சியாக பல்வேறு உதவி திட்டங்களை செய்து வருகின்றோம். குறிப்பாக பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களை தெரிவு செய்து அவர்களுக்கான உணவுப் பொதிகள் மற்றும் சுயதொழில் மேம்பாட்டு திட்டங்கள் போன்றவற்றை செயற்படுத்தியுள்ளோம். அதேபோன்று வறுமைக்குட்பட்டு வாழும் கல்வி கற்கும் மாணவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கான கல்வி உபகரணங்களை வழங்கி உதவி செய்துகின்றோம். மேலும் பல பாடசாலைகளுக்கு கற்றல்சார் உபகரணங்களை வழங்கி இருக்கின்றோம். இதுபோன்று பல்வகையான செயற்றிடங்களை தொடர்ச்சியாக எமது நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதற்கு அமைவாகவே சங்கர்புரத்தை சேர்ந்த விபுலானந்த ராஜா வரதராசன் என்பவர் கடந்த கால யுத்தத்தில் தான் பாதிக்கப்பட்டு தனது வலசை கண்ணை இழந்துள்ளதாகவும் அது மட்டுமல்லாது காதுகளத்தன்மை ஏற்பட்டுள்ளதாகவும் தற்காலத்தில் நோயினால் பாதிக்கப்பட்டு எந்தவித வேலைகளுக்கும் செல்ல முடியாது தனது மனைவி மற்றும் 3 பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்கின்ற 3 பிள்ளைகளை பராமரித்து வருவதாக கூறி உதவி கோரி இந்த நிறுவனத்துக்கு விண்ணப்பம் வழங்கியிருந்தார். இந்த விண்ணப்பத்தினை எங்களது நிறுவனத்தின் தலைவர் அவர்கள் பரிசீலனை செய்து விண்ணப்பத்தின் அடிப்படையில் அவருக்கு உதவி செய்வதாக முடிவு செய்யப்பட்டு அவர்களுடைய தகவல்கள் உறுதிப்படுத்துவதற்காக கடந்த 2024 8ஆம் மாதம் 1ஆம் தேதி அன்று அவரது தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டு இன்று அவருக்கு உதவி செய்வதாக எமது நிறுவனத்தினால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு அமைவாகவே நாங்கள் இன்று இங்கு வருகை தந்துள்ளோம். இவ்வுதவி திட்டத்தில் இன்று சங்கர்புரத்தின் கிராம அபிவிருத்தி தலைவர் அவர்களும் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார். இந்த நிறுவனத்தின் இவ்வாறான செயற்பாடுகள் செய்வதற்கான காரணங்கள் அல்லது ஆறுமுகன் கல்விச்சுடர் அறக்கட்டளை நிறுவனத்தினால் இதுபோன்ற செயற்பாடுகள் செய்வதற்கான காரணம் ஏன் இவ்வாறு செய்கிறார்கள் என்று சொல்லி பல்வேறு நபர்களுக்கும் பல்வேறு கேள்விகள் எடுத்திருக்கலாம். அந்த வகையில் இந்நிறுவனமானது தனிப்பட்ட ரீதியாக உருவாக்கப்பட்ட நிறுவனமாக கருதப்படுகின்றது. அதாவது வறுமைக்குட்பட்ட ஒரு நபருக்கு குடும்பத்தில் பிறந்த ஒருவருக்கு இன்னொரு வறுமையில் வாடும் ஒருவரின் நிலைமை புரிந்து கொள்ள முடியும் என்பதற்கு அமைவாக இந்த நிறுவனத்தின் தலைவர் சிவானந்தன் அழகையா சிவானந்தன் அவர்களும் ஒரு வறுமையான நடுநிலையான குடும்பத்தையே பிறந்து தொடர்ச்சியாக பல இன்னல்களை அனுபவித்து அதன் மூலமாக பல்வேறு வகையான தொடர்ச்சியான முயற்சியூடாக உயர்வு நிலையை அடைந்திருக்கின்றார். ஆகவே அவரின் அந்த வறுமை நிலைமையை அவர் உணர்ந்ததற்கு அமைவாகவே வறிய குடும்பத்தில் அல்லது வறுமைக்குட்பட்டு வாழும் மக்களுக்கு தன்னால் முடிந்தவரை ஏதாவது உதவிகளை செய்ய வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு அவர் தன்னால் முடிந்த அவருடைய பணத்திலிருந்து குறிப்பிட்ட தொகையை இதற்கென்று ஒதுக்கி இவ்வாறான உதவி திட்டங்களை செய்து வருகின்றார். அந்த வகையில் எமது நிறுவனத்தின் தலைவர் அவர்கள் பாராட்டக்குரியவர்கள் என்ற இடத்தில் நாங்கள் பெருமையோடு கூறிக்கொள்கின்றோம். இதற்கு அமைவாக இன்று நாங்கள் வரதராஜன் அவர்களுக்கு உதவி வழங்குவதற்காக எமது நிறுவனத்தின் தலைவி திருமதி உருத்ரா தேவி அவர்களையும் கிராம அபிவிருத்தி தலைவர் அவர்களையும் இவ்விடத்துக்கு அழைக்கின்றோம்.
ஆறுமுகன் கல்விச்சூடர் அறக்கட்டளை நிறுவனத்தின் 40வது உதவி திட்டமானது இன்று சிறப்பான முறையில் நடந்தேறியுள்ளது. அதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நேரத்தில் நன்றிகளை கூறிக்கொள்ள விரும்புகிறோம். நன்றி.